இப்போ எல்லாரும் எங்க விவசாயம் பண்றோம்? நாங்க வந்து ஒரு தொழில் சார்ந்து நகரத்துக்கு வந்துட்டோம். இப்ப நகரத்துல நான் ரோட்ல போய் பறிச்சு நட்டு வளர்த்து என் குழந்தைக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? கடையில விக்குது, நான் வாங்கி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் என் குழந்தைக்கு நான் கொடுக்குறேன். எந்த அம்மாவும் அப்படி தான் கொடுக்குறோம் இந்த ஜென்ரேஷனில். ஒரு பொருளை வாங்கினோன்னா அதை ஒரு தடவைக்கு 10 தடவை கிராஸ் செக் பண்ணுறோம். அதுக்கு எங்களுக்கு கூகுள் யூஸ் ஆகுது, ChatGPT யூஸ் ஆகுது, நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அந்த சத்துணவு கொடுக்குறீங்க நீங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கா இப்ப இருக்க குழந்தைங்க? இருக்கு. 1 மணி நேரம் நிக்க முடியாது உங்க குழந்தையால. 1 மணி நேரம் ஏன் என் குழந்தை நிக்கணும்? குழந்தையே 1 மணி நேரம் நிக்கணும் சார். அடிப்பேன், உங்க குழந்தையால அடிக்க முடியாது சார். உங்க வயசு வரும்போது என் குழந்தை என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி? நான் வந்து இப்ப பேஸ்மெண்ட் தான் ஆவரேஜா போடுறேன். தான் பேசுறது. உங்க குழந்தை மட்டும் பேசல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் குழந்தைக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க சார்? சென்ட்ரல் போர்ஸ்ல இருந்தேன் சார். சென்ட்ரல் போலீஸ்ல. எந்த வருஷம் வந்து உங்களுக்கு டியூட்டில ஜாயின் பண்ணீங்க சார்? 82ல சார். எப்போ சார் ரிட்டையர் ஆனீங்க? 22ல ஆனேன் சார். 2022 வரைக்கும் ரிட்டையர் நீங்க உள்ள இருந்தீங்க இல்லையா? ஆமா. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் போலீஸ் மிலிட்டரியில ஆளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கிறாங்க சார். அவங்க எல்லாம் எந்த ஜெனரேஷன்? இந்த ஜெனரேஷன் தான் சார்.